ஏ ரங்கா, என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கம்மா. நீங்க என் கூட பேசாம இருக்கிறத என்னால தாங்கிக்க முடியாதுமா. அம்மா ப்ளீஸ்மா. அம்மா ரோகிணி, இந்த மாதிரி நேரத்துல நீ தைரியமா இருக்கணும்மா. அழக்கூடாதுமா. அழுதா வயித்துல இருக்க குழந்தைக்கு ஆகாதுமா. அதுக்காவது நீ அமைதியா இருமா. ஏமா, அவ குணம் உனக்கு தெரிஞ்சது தானே. நீ என்னதான் அழுது புரண்டாலும் அவ மனசு மாற மாட்டா. அவ கோவம் தானே அடங்கும். நீ வாம்மா. சரி, உள்ள வா. பாத்துமா. என்ன இது? வீட்டு வாசல்ல எப்படி இவ்ளோ தண்ணி வந்தது? மழை கூட எதுவும் பெய்யலையே. என்ன நடந்திருக்கும்? எங்கடி போன நீ? சொல்றேன் பாட்டி. ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? அம்மா, ரோகிணி மேல அத்தை ரொம்ப கோவப்பட்டாங்களா? என்னாச்சு? நல்லெண்ணெய் வச்சு தலை முழுகிட்டு போயிட்டா. மாசமா இருக்கிற பொண்ணை இப்படி பண்றது பாவம்னு எவ்வளவோ எடுத்து சொன்ன, கேட்காம இப்படி பண்ணிட்டா. அந்த அருண் பையன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டா பாத்தியா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல பாட்டி. அம்மா, ரோகிணி எங்க? பாவம், இவ்வளவு நேரம் அழுதுகிட்டே இருந்தா. நான் தான் சமாதானப்படுத்தி ரூமுக்கு போக சொன்னேன். இனிமே என்னடி பண்ண போறோம்? ரங்கநாயகி வேற பிடிவாதமா இருக்கா. ரோகிணி வேற 2 உசுர வந்து நிக்கிறா. பிரச்சனை ஆயிடுச்சு. தீர்வை கண்டுபிடிச்சுதானே ஆகணும். பாட்டி, நான் அருண் கிட்ட பேசிட்டு வரேன். இருங்க. என்ன இந்த நேரம் பார்த்து கேப் வேற புக் ஆக மாட்டேங்குது. ஏதாவது வண்டி வருதான்னு பார்ப்போம். சிஸ்டர் ஃபோன்ல இருந்து கால் வருது. கண்டிப்பா ரோகியா தான் இருப்பா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மா திட்டின திட்டுல காது ஜவ்வே கிழிஞ்சு போயிடுச்சு. என் தங்க குரலை கேட்டதான் இனிமையா இருக்கும். ஹலோ ரோஹி. ஏய், உன்னெல்லாம் அண்ணன் சொல்றதுக்கு கேவலமா இருக்கு. ரோகிணி எப்படி ஒரு நிலைமையில கொண்டு வந்து நிறுத்துறது மட்டும் இல்லாம டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வேற போடுற. குற்ற உணர்ச்சியே இல்லாம இப்படி எல்லாம் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? உன்னை நம்பிதானே அவளையே உனக்கு கொடுத்துருக்கா. இதைத்தானே சொல்ல வர? அதைத்தான் எல்லாத்தையும் நானே சொல்லிட்டேனே. டேய், ஏதோ பெரிய புத்திசாலித்தனமா பேசாத. உண்மையிலேயே உனக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? நீ பண்ண காரியத்தால ரோகிணிக்கு இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? தெரியுமா உனக்கு? அவ இல்லைன்னு நான் என்னை வச்சு தலைமொழியாச்சு. இனிமே அவ என் கண் எதிரிலையும் வரக்கூடாது, என்கிட்ட பேசவும் கூடாது. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். ரோகிணிக்கும் ஆண்டிக்கும் இருந்த அம்மா பொண்ணுங்கிற உறவையே அத்த விட்ட. நான் சொல்றத கொஞ்சம் கேள. ஏய் சி, வாய் முடுறா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கு ஒரு நியாயம் வர சொல்லுவியா? அட என்ன நர்மதா, என் கேரக்டர் தெரிஞ்சு நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்க. இப்ப என் டார்கெட்டு 300 கோடி ரூபாய் சொத்தும் என் ரோகிணி தான். அது உனக்கும் தெரியும். அப்படி இருந்து டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடணும்னு சொன்னதை நான் போட்டேன்னு நினைச்சிட்டியா? எல்லாம் உள்ளுலாய்க்கு சும்மா. என்ன? உண்மையிலேயே என் சைனுக்கு பதிலா நான் சாரின்னு தான் எழுதியிருந்தேன்.
அதை கூட அந்த முட்டாள் வக்கீல் சரியா பார்க்கவே இல்லை. இங்க பாரு, அத்தை இல்ல அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் நான் ரோகி விட்டு போக மாட்டேன். அது மட்டும் இல்ல, ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம்னா ஃபியூச்சர்ல என்ன ப்ராப்ளம் வரும்னு டயக்னைஸ் பண்ணி அதுக்கு இப்பவே சொல்யூஷன் தெரிஞ்சு வச்சுக்கிறவன் தான் புத்திசாலி. இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் வரும்னு தெரிஞ்சுதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்படி ஒரு விஷயத்த பண்ணேன். இனி யாராலையும் எங்களை பிரிக்கவே முடியாது. முடிஞ்சா அங்க குடும்பத்துல இருக்க எல்லார்கிட்டையும் கலந்து பேசி வளகாப்பு எப்ப பண்ணலாம், மாப்பிள்ளைக்கு செயின் மோதிரம் எல்லாம் போடுறது எப்பன்னு முடிவு பண்ணுங்க. இங்க பாரு, நான் என் கர்ப்பிணி மனைவியை விட்டுட்டு இனிமேல் தனியாலாம் இருக்க முடியாது. நான் என் ஒய்ஃப் கூட தான் இருப்பேன். ஸோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு ஃபோன் பண்ணு, ஓகேவா? என்ன ஜென்மோனே தெரியல. ஏங்கா, பாக்குறதுக்கு அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்துகிட்டு எவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்க. இந்த துணிச்சல் உனக்கு எப்படிக்கா வந்துச்சு? ஆமா, அந்த ஆளு அவர் அந்த ஆளு இந்த ஆளுன்னு சொன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். எந்திரிச்சு போங்கடி வெளியே. சரி 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 உன் ஹஸ்பண்ட் மிஸ்டர் அருண் இருக்காரே, அவர் இங்க வந்தப்போ நீ ஏன் கூட தானே நைட் எல்லாம் இங்க தூங்குன. அப்புறம் எப்படி இது? என்னடி கேள்வி இது? இல்லக்கா, இந்த மகாபாரதத்துல வர மாதிரி குந்தி தேவிக்கு நடந்துச்சுல, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமோன்னு கேட்டேன். அதுக்கு அக்கா குந்தி தேவியும் இல்ல, அவர் சூரிய பகவானும் இல்ல. கொஞ்ச நேரம் வாய் மூடு. நீ ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? குடும்பமான போயிடும்னு உனக்கு தெரியாதா? நாளைக்கே இது வெளியே தெரிஞ்சா அம்மாவை தானே எல்லாரும் கேவலமா பேசுவாங்க. எங்க எல்லாருக்கும் மூத்தவ நீ ஏன் இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணிருக்க? உனக்கு என்ன சொல்றது? இந்த ஆம்பளைங்களே இப்படிதான் தப்பு பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. வயித்துல சுமந்துக்கிட்டு கஷ்டப்படுறதெல்லாம் பொண்ணுங்க தான். இந்த காலத்துல போய் இப்படி ஏமாந்துட்டு நிக்கிறியே. ஏய், சும்மா அவரை பத்தி நீ தப்பா பேசிக்கிட்டு இருக்காத. அவரு என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாரு. அவரு என்னை தொட்டு தாலி கட்டியிருக்காரு. இந்த வீட்ல அவருக்கு நடந்த எல்லா அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு திரும்ப திரும்ப வராருன்னா அதுக்கு என் மேல அவருக்கு இருக்கிற காதல் தானே காரணம். என் அருண் மாமாவுக்காக நான் எந்த அவமானத்தை வேணாலும் தாங்கிப்பேன். இந்தா இத குடி. காலையில இருந்து வெறும் வயித்தோட இருக்க. வயிற்று பிள்ளைக்காரி உனக்காக இல்லைனாலும் உன் வயிற்றுல இருக்கிறதுக்காக நேரத்துக்கு சாப்பிடணும். நர்மதா, அருண் மாமா கிட்ட பேசணும் போல இருக்கு. பாவம் அவரு வக்கீல் ஆபீஸ்ல அம்மா அவரை கண்டுபடி திட்டாங்க. மனசு உடைஞ்சு போயிருப்பாரு. ப்ளீஸ் உன் போனை கூட நான் கொஞ்சம் பேசிக்கிறேன். குடிடி, பேசி தொலைக்கட்டும். இந்த மாதிரி நேரத்துல ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். கொடுங்க.